ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் ராம் யோகா மகிழன். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோ. என்னன்னு பாத்தீங்கன்னா நாம வந்து ஓம் சக்தி கோயிலுக்கு போக போறோம். நான் இல்ல இவங்க இல்லனால இந்த மஞ்ச மத சிலை கட்டியாச்சு. நாங்க கோயிலுக்கு போல, அக்காலாம் எல்லாருமே ஃபேமிலி எல்லாருமே போறாங்க. அவங்க எல்லாருமே இவங்க அம்மா, இவங்க அக்கா, அப்புறம் இவங்க அத்தைமா, இப்போ எனக்கு அக்கா 2 பேர், எல்லாருமே சேர்ந்து நிறைய பேர் போறாங்க. குழந்தையா வருது, எல்லாருமே போறாங்க. என் அத்தாச்சி குழந்தைய எல்லாருமே போறாங்க. இன்னைக்கு எல்லாருமே ஓம் சக்தி கோயில் போயிட்டு எல்லாரும் நீ கோயிலுக்கு போறாங்க. அந்த பயணம் வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. பயணம் வீடியோ அங்க நாங்க கோயிலுக்கு போகல, ஏன்னா நம்மளுக்கு இன்னும் நாள் திரும்பினால கோயிலுக்கு நம்ம கோயில் போல, அவங்க கோயிலுக்கு போறாங்க. ஆமா, அதே மாதிரி இங்க இருந்து சாப்பாடுலாம் கட்டி கொண்டு போறாங்க. ட்ரெயின்ல போறாங்க எல்லாருமே. ஒரு எத்தனை பேர்? 17 பேரா? 17 பேர் போறாங்களா? நம்ம வந்து ஜங்ஷன் போய் அவங்களை டிராப் பண்ணிட்டு அப்படியே டாடா பை சொல்லிட்டு நாங்க அங்க இருந்து வீட்டுக்கு வந்தோம். ஓகேவா? நீங்க அந்த வீடியோ புதுசா யாச்சு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கிளிக் பண்ணிக்கங்க. வீடியோக்குள்ள போலாம். இப்ப சாப்பாடு என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க. ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து எங்க அம்மா என்னென்ன சமைச்சிருக்காங்கன்னு காமிக்க போறோம். என்ன சமைச்சிருக்காங்க தெரியுமா ராமா? நிறைய ஸ்பெஷல். எதுவுமே ஹோட்டலில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கேயே நம்ம வீட்டிலேயே சமைச்சிட்டு போகிற மாதிரி. என்னென்ன சமைச்சிருக்காங்க காமிக்கிறேன் வாங்க. என்ன சமையல்? என்னென்ன சமைச்சிருக்கீங்க? கருப்பு கலரில் இருக்கு துவையல், புதினா கொத்தமல்லி துவையல் பண்ணியிருக்காங்க. இது வந்து சிவா சூப்பராக பண்ணுவான். இது வந்து துவையல் மாதிரி சட்னி, விதமான சட்னிகள் தொட்டு சாப்பிக்கலாம், அள்ளியும் சாப்பிட்டுக்கலாம். சரிங்க கொடுப்போம். ஓகேங்க. இட்லி வந்துகிட்டு இருக்கு. அங்கிட்ட அம்மா லெமன் ரைஸ். என்ன ரைஸ்மா? புளியோதரை வந்து அப்பாக்கும் அச்சுமாக்கும் கிண்டிக்கிட்டு இருக்காங்க. அச்சுமா வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகாம வந்து பாத்தீங்கன்னா வேற கோயிலுக்கு போக கூடாதுல, அதனால அச்சுமா மட்டும் வரல. ஓகே டன். உனக்கு தர மாட்டேன், உனக்கு போ எனக்கு உன்கிட்ட வந்து உன் புள்ள இருக்கிறதெல்லாம் உனக்கு பேசுறேன், அதுவும் பேச மாட்டேன். ஏன் பையச்சி மவியா குளி போதும் குளிக்க மாட்டேங்கிறேன். இட்லி சுட சுட பொங்கி வந்திருக்கோம். வீட்டை பக்கம் வந்திருக்கேன், மேல் வீடு. ஆமா, மூச்சு வாங்குது. வீடை காமிக்கணும்னா காமிச்சிச்சு. அப்படிலாம் இல்ல, காட்டு ஃபுல்லா காமிப்போம். நல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் மேல அடைக்கிற போறா. இதுதான் கம்பு எல்லாம் இறங்கி இருக்கு. அடைச்சிட்டு இன்னைக்கு போட்ட கமெண்ட் வீடியோலயுமே இன்னொரு வீடு கட்டுறீங்களா, அதை பத்தி எந்த அப்டேட்டுமே கொடுக்க மாட்டீங்களே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்டேட் பண்றேன். அடைச்சு முடிச்சுட்டு நில வைக்கும் போது 2 வீட்டுக்கு சேர்த்து நில வைப்பேன். மேலேயும் வருது, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். மேல கம்பி எழுது, அதை மட்டும் காட்டு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது இல்ல, இங்கிட்டு இருக்கு. இங்கிட்டு மட்டும் கம்பி எழுப்பி விட்டுருக்கு மேல. ஏன்னா இங்க ரூம் போடுறதுக்காக பெருசா அடுத்த வேலைக்கு கொஞ்சம் கடன் எல்லாம் அடைச்சிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு வந்துருவோம், ஒரு லெவலுக்கு வந்துருவோம். இதை முடிச்சுட்டு தான் அங்கே கீரமங்கலத்துல வீடு கட்டுறதா கட்டலையா? கீரமங்கலம் கிடைக்கலனாலுமே நம்ம வந்து சிவகங்கை ரொட்டீன்ல வேற எங்கேயாவது இடம் இருந்தாலும் வாங்குவோம். கண்டிப்பா மகிழனுக்கு ஒரு இடம் இருக்கும். மகிழனுக்கோ அகிலனுக்கோ, மகிழனுக்கோ மித்திரனுக்கோ இல்ல மகிழினிக்கோ, யாருக்கு வந்தாலும் ஓகே தான். அங்க இல்ல கீரமங்கலத்துல வந்து இடம் கம்மியா ரேட்ல கிடைச்சுன்னா வாங்குவோம். இல்ல அதிகமா இருக்கு, ஓவரா இருக்குன்னா சிவகங்கையில எங்கேயாவது கிடைச்சாலுமே நாங்க வாங்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். எங்க இருந்தாலும் ரெண்டு ஆப்ஷன், எந்த ஆப்ஷன் இருந்தாலும் சரி. இல்ல சென்னையில இடம் இருந்தாலும் வாங்குவேன், ஒன்றும் சொல்ல முடியாது. இல்ல ஆனா கீரமங்கலத்துல எனக்கு ரொம்ப ஆசை. அது ரொம்ப ஆசையில ராம இருக்கான். கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம், கிடைக்கலன்னா பாத்துக்கலாம். வீடியோ பார்த்து உங்கள்ட்ட இடம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஆனா ரொம்ப உள்ள கிடையாது கீரமங்கலம். கொஞ்சம் மெயின்ல கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட்ல ரொம்ப 15 lakhsக்கு 15 லட்சத்துக்குள்ள, அந்த அதுக்குள்ள 15 லட்சத்துக்குள்ள வந்து ஒரு 4 சென்ட் இல்லைன்னா 5 சென்ட், அந்த மாதிரி 5 சென்ட்டுக்குள்ள வேணும் மேக்சிமம். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இப்ப வரை நாங்க கஷ்டப்படுறதெல்லாம் அவன் கண்ணார பார்த்துட்டு தான் இருக்கான். நம்ம ஏதாவது சோகமா இருந்தாலுமே என் மையன் வந்து ஆறுதல் சொல்லுவான். இப்ப கூட அவன் வந்து முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் வயிற்று தொட்டு பேர் பாப்பா இப்ப இல்லையாமா, சரி விடிமா இன்னொரு நாள் வருமா பாப்பா அப்படின்லாம் சொன்னேன் தெரியுமா. அவன் தம்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, சாப்பிட்ற மூடுல இருக்காங்க. மகிழா என்ன சாப்பாடு?
புளி சாதமா? எந்த புளி? காட்டு புளி இல்ல காட்டு புளியா? லெமன் சாதமா? சரி சாமி. நீ என்னடி பவியா, நீ என்ன மஞ்ச மத மாதிரி இருக்க? அப்படி இருக்க கரண்டே போயிருச்சுடி. அவங்கள காமிச்சாதான் நீங்க பாப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோட அம்முக்குட்டீஸ் என்னைய பாக்குறதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா உனக்கு? இன்னைக்கு எதுக்கு இங்க வந்திருக்கோன்னு பஸ் சொல்லிட்டாமா? எல்லாமே சொல்லிட்டோம்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பியுமா 4 பேர் 5 பேர் போறாங்களா ஃபேமிலில, எல்லாரும் 17 பேர் போறான்னு சொல்லியிருக்கோம். மொத்தமா நம்ம ஃபேமிலில மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா 6-7 பேர் போறாங்க. நிறைய பேர் மொத்தமா மதுலா தச்சி போறாங்களா? மதுலாம் போறாங்க, மாலை புள்ள போறாங்க, விரதமா இருக்காங்கல்ல அவங்க. எல்லாருமே கோயிலுக்கு போறோம். எல்லாருமே போயிட்டு நல்லபடியா சாமி கும்பிட்டு வர போறோம். நாங்க போல, நான் வந்து அடுத்த வருஷம் போடுறேன் மாலை. என்ன ஓகேவா? ஓகே சொல்லுங்க. நடிக்கிறா மக்களே, இவ இப்படி ஆளே கிடையாது. இவ இப்படி ஆளே கிடையாது. திட்டா பத்திலா வீடியோ எடுக்கிறோம். கூட்டுறீங்க நீங்க, கூட்டவே இல்லை ஒழுங்காவே. நல்லா கூட்டிருக்கீங்க. இதுக்கு மேல எங்க கூட்டுறது? காலையில செம்ம வேலையா, இவ்வளவு வேலை தான் பாக்குறது. நடிக்க அம்மா கலடி எடுத்து சொருகிட்டு இப்படி வேலை வைப்பாங்க. நானே வேலை வைப்பேன். காலைல இருந்து எனக்கு வேலை. நீ ஏதாவது வேலை பார்த்தியா? நடிப்புங்க. கிளம்ப சொல்ல, கிளம்புவோம். மணி ஆயிடுச்சு. மணி வந்து இப்போ வந்து 6 மணிக்கு மேலே தான் கிளம்புறாங்க. நாங்கள் எடுக்கிற எல்லா வீடியோவுமே பாருங்க, ஓகேவா? என்னடா இந்த விஷயம் இன்னும் நடக்கலையே நினச்சேன். என்னடா இந்த விஷயம் இன்னும் நடந்திருக்கணுமே நினச்சேன். நடந்துருச்சு. இந்த விஷயம்தான் இதான் அந்த விஷயம். ஏடா இன்னுமே ஒரு ஜீவன் இன்னும் ஒரு வேலை பார்க்காம இருக்கானே நினச்சே நடந்துக்கிட்டு இருக்கு. பண்ணு மணி, அடிச்சு ஏத்து மணி. எங்களா மயில காணா? சாப்பிட்டியா நீ? இப்போ ட்ரெஸ் போடாம இருக்கான். தொட்டி வைக்கலாம் போக இனிமே. இரு, நீ எந்த அப்பா லவ் பண்றியா அம்மா லவ் பண்றியா? அம்மா தானே லவ் பண்ற, அப்பா லவ் பண்ணல தானே? எனக்கு வந்து இட்லி. காரோட வேலைய ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு சாப்பாடுலாமா சொல்லு? இட்லி சட்னி, இட்லி சட்னி சாம்பார். கீரை சாம்பார். பூ வச்சிருக்கானா? கொண்டே காமிங்க பவியா. அப்படிலாம் பண்ணக்கூடாது. எந்த செடியா நெல்லு, தள்ளி நெல்லு. உன் ட்ரெஸ் எல்லாத்துக்கும் காமிப்போம். ஃபேஷன் ட்ரெஸ்ல இருக்காங்க. கொண்டையில் என்ன பூ இது? கொண்டையில பூ நல்லா இருக்கு, 2 பேத்துக்கும் அழகா இருக்கு. இப்போ வந்து அம்மா வந்து சாமி கும்பிடுறாங்க பாருங்க. சிவா எப்படி வச்சிருக்கு பாருங்க. சுவாமி, கருப்ப சுவாமி. ஏன்டியே ஐயா கூப்பிடா சாமி கும்பிட. சாமி வரப்போம். இல்லடா சாவி யாருக்கு வந்துச்சு கேக்குறேன். சாமி விடுங்க, எல்லாம் சாமி விடுவாங்க. இவளை பாரு. ஏயா சாமி கும்பிட்டு வாங்க.
தெரியுது தெரியுது. கத்தாம இருங்க. சபரிமலை காவக்காரன் கருப்பசாமி மா பாட்டு பாடுறேன். கிறுக்கு பையன் எவ்வளவு வாங்கிட்டாலும் அதுக்கு அதுதான் வெளியே வந்து படிப்பு வரணும், சேட்டை பண்ணாம இருக்கணும். சேர்ந்து விடுங்க. என் மயனை பாரு. 100 வருஷம் வாழ்ந்து 100 வருஷத்துக்கு மேல வாழக்கூடாதா? அப்பதான் சாப்பிட்டாரு. படிப்பு வரணும், நல்லா இருக்கணும். நான் இந்நேரம் சென்னையில் போய் 2 நாள் தூங்கி எழுந்துச்சு காலைல அப்படியே வருவேன். பாய் சொல்லுவா என்ன அம்மா பார்த்து நடிக்கிறா, அழுகுறேன். அம்மா பார்த்து நடிக்க கற்றுக்கிட்டேன் நீ. அது அதுக்கெல்லாம் இல்லை, ஸ்கூல் லீவு போடணும் தானே. நாளைக்கு லீவு விடு. சென்ட் அடிச்சேடா, இங்கே சவுண்டு கிடைச்சா போடாங்கட்டு.